கல்கத்தா மருத்துவர் படுகொலையை பார்க்கும்போது நம்முடைய மனதெல்லாம் பதப்பதச்சு போச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பெண்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது இதை போலவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேப்பர் வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை படிக்கும்போது இதை விட பதப்பதப்பாக இருக்கு. அந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. 1973 நவம்பர் 27 மும்பை எப்போதும் போல விடியுது. தன்னுடைய வீட்டிலிருந்து அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல், கிங் எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு காலையில் கிளம்புறாங்க அருணா ஷென்பாக் அப்படிங்கிற 25 வயசு பொண்ணு. இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த அருணா ஷென்பாக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ். எல்லாத்துக்கூடையும் நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய வேலையை அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு போன அருணா ஷென்பாக்கு தெரியாது தான் திரும்பி வரவே போகிறதில்ல தன்னுடைய வீட்டுக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களுடைய பணிக்கு அவங்க போகிறாங்க. இப்போ அவங்களுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாயந்தரம் தன்னுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வராங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பின்னாடி இருந்து ஒரு கை அவங்கள வலுக்கட்டாயமாக அவங்களுடைய வாயை பொத்துது, அவங்கள வன்புணர்வு செய்ய முயற்சிக்குது. யார் இந்த கை அப்படின்னா அவங்க ரொம்ப போராடுறாங்க. அதுக்கப்புறமாக அந்த 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 மனிதன் யாருன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி வார்ட் பாய் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, கிளீனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வார்ட் பாய் அண்ட் கிளீனராக இருந்தவர் தான் சோகன்லால் பாரத வால்மீகி அப்படிங்கிற ஆள். இந்த ஆள் அங்கே வார்ட் பாயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு வேலை சொல்ற இடத்துல தான் நம்முடைய அருணா இருக்காங்க. இப்போ அருணாவுக்கும் சோகன்லாலுக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக இல்லை. ஆனால் சோகன்லாலுக்கு அருணா மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. சோகன்லாலுக்கு நாய்னாவே பிடிக்காது. ஆனால் நாய் அந்த ஹாஸ்பிட்டலில் வளர்க்குற நாயை பார்க்க சொல்லி அருணா சோகன்லாலை தான் அனுப்புவாங்களாம். இவர் லீவு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட இவரை பற்றி குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை சோகன்லால் சொல்கிறார். இப்படி இவர் பொறுத்து பார்த்து தான் அன்னைக்கு அந்த நாள் நவம்பர் 27 தேர்ந்தெடுத்திருக்கார். தனியாக அருணா கீழே போய் ட்ரெஸ் மாற்றின சாக்கில் இவர் போய் அவங்கள வன்புணர்வு செய்கிறாரு. வன்புணர்வுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுற அருணாவை அந்த நாய் சங்கிலியை வச்சு அவங்களுடைய கழுத்தை பயங்கரமாக இருக்கிறாரு. அதில் மயக்கம் போட்டு அருணா கீழே விழுறாங்க. அவங்களுடைய கழுத்தில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சோகன்லால் ஓடி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அங்கே செக்யூரிட்டி பார்க்குற வரைக்கும் அருணா அங்கேயே மயங்கி கிடக்குறாங்க. உடனடியாக அவங்கள சிகிச்சைக்கு அனுப்புகிறாங்க. அந்த சிகிச்சை எல்லாமே தோல்வி அடையுது. ஏன்னா அந்த சோகன்லால் இருக்குனதுல அவங்களுடைய மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் அந்த மூளைக்கு போகாமல் அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, வாய் பேச முடியாது, காது கேட்காது, படுக்கையாக நடைப்பிணமாக தான் தன்னுடைய கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு அருணா தள்ளப்பட்டாங்க. இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தேடும் பொழுது சோகன்லால் அரெஸ்ட் பண்ணப்படுறான். அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாக 1974 ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. அப்ப அவனுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் டு மர்டர். அருணாவை கொலை பண்ண பார்த்தாதான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ரேப் பண்ணானே, அப்ப அந்த ரேப்புக்கும் சேர்த்து மர்டருக்கும் சேர்த்து தானே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ 1974 ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையான முறையில உடலுறவு இல்ல பலாத்காரம் பண்ணப்படாம செடமைஸ் பண்ணா, இயற்கைக்கு மாறான வகையில அவன் அருணாவை வன்புணர்வு செஞ்சிருக்கான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அருணா தன்னுடைய மென்சுரேஷன் பீரியட்ல இருந்திருக்கான். அப்ப அன்னைக்கு அந்த செடமி இஸ் நாட் அ ரேப் அப்படின்னு கோர்ட் சொல்லிச்சு. அதனால அவனுக்கு வெறும் 7 ஆண்டுகள் அட்டெம்ப்ட் மர்டர் வகையில் 7 ஆண்டுகள் தண்டனை தான் கொடுத்தாங்க. அந்த 7 ஆண்டுகளை கழிச்சதுக்கு அப்புறமாக தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி போன அந்த சோகன்லால் இப்போ தன்னுடைய 3 குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள், பேரன் பேத்தின்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் 25 வயசுல தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போன அருணா தன்னுடைய 66 வயசு வரைக்கும் நடைப்பிணமாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா இறந்து போன செய்தி கூட அருணாவுக்கு தெரியாது.
அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்காக ஒரு ரூமை ஒதுக்கி அவங்களோட இறக்கும் வரைக்கும் வந்து நாங்களே ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறோம்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாமே அவங்கள ஒரு ஃப்ரெண்டா, தங்களுடைய பொண்ணா, தன்னுடைய அம்மாவாக வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த கதை எல்லாத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதணும், ஒரு புக்காக வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஜேர்னலிஸ்ட் பிங்கி விரானி அப்படின்றவங்க இவங்களை டெய்லியும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. அவங்கள பற்றியான ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு நூலை எழுதியிருக்காங்க, அருணா ஸ்டோரி அப்படிங்கிற பேர்ல. இந்த பிங்கி விரானி அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து 2011 ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இவங்களை வந்து கருணை கொலை செஞ்சிருங்க, இவ்வளவு கஷ்டத்துல அவங்க ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதை ஏற்றுக்கிட்ட ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா 3 டாக்டர் தலைமையில் ஒரு என்கொயரி வந்து போடுறாங்க. உண்மையாகவே இவங்க சொல்றது போல செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரு என்கொயரி போடுறாங்க. அதை ஆராய்ஞ்ச அந்த 3 டாக்டர்ஸும் சுப்ரீம் ஹைகோர்ட் கிட்ட அவங்களுடைய என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஹைகோர்ட் சொல்லுது, இவங்களுக்கு வந்து மூளைச்சாவு அப்படிங்கிறது வந்து கிடையாது, அவங்களுடைய மூளை உயிர்ப்போடு தான் இருக்கு. ஆனால் ஆக்சிஜன் லெவல் பத்தாதனால அவங்களால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்க முடியாது, அவங்களால பேச முடியாது. ஆனால் நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க சில நேரம் வந்து கண்கள் எல்லாம் வந்து ஆட்டி காமிப்பாங்க. அவங்களுக்கு வந்து லிக்விட் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் அவங்க சாப்பிட்றாங்க. அதனால அருணா ஒரு இயற்கையான மரணத்திற்கு ஏற்றவங்க தான், அவங்கள படுகொலை எல்லாம் செய்ய வேண்டாம், கருணை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. 2015 மே 18 தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 25 வயசுல ஆரம்பிச்ச அந்த போராட்டத்தை 66 வயசுல 2015 அன்னைக்கு அவங்க என் பண்ணிக்கிட்டாங்க. நிமோனியா வந்து அவங்க இயற்கையான முறையில் அருணா வந்து இறந்து போனாங்க. 42 வருஷம் படுத்த படுக்கையாகவே இறந்து போயிருந்திருக்காங்க அருணா ஷென்பாக். ஆனா அவங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமா ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இன்னும் சட்டங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல தோணுது. ஆனா சட்டங்கள் மட்டுமே கடுமையாக்கப்பட்டால் போதுமா? நம்முடைய தனி மனித ஒழுக்கம் எங்க போகும்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தவறு செய்யறனா, அந்த வன்புணர்வு செய்யறனா தூக்கில போட்டுறோம். நிறைய அப்படியெல்லாம் நடக்குது. ஆனா உடனடியாக திருப்பியும் அடுத்ததை செய்யறாங்களே, ஏன் இந்த மனநிலை அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அதே யூபியில ஒரு பக்கமும் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் இதே வன்புணர்வு வழக்குகள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது தெரியல. அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நம்முடைய தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அதை தாண்டி எஜுகேட் யுவர் சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை கூட ஒரு கிரிக்கெட்டர் சுரேஷ்குமார்னு நினைக்கிறேன், அவர் போட்டிருந்தார்ல, எஜுகேட் யுவர் சன் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல. இந்த கொலை வழக்கில் கூட ஏன் மருத்துவர் வந்து அங்கே போயிருந்தாங்க இங்கே போயிருந்தாங்கன்னு 1008 கேள்வி. பெண் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறான், அவன் ஏன் ரீல்ஸ் போடுறா, அவன் ஏன் ஃபோட்டோ போடுறா, அவன் ஏன் இப்படி இருக்கா, அவன் ஏன் நைட்டில் இங்கே போகிறான், இத்தனை கேள்விகள் பெண்களை மட்டுமே நோக்கி வீசப்படுது. அப்ப பெண்களுக்கு சுதந்திரம்ங்கிறதே கிடையாதா? நம்முடைய பெண்களை மட்டும் வீட்டில் இருட்டி பூட்டி வச்சுட்டு நம்முடைய பையங்களை எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்படி வேணா போங்கப்பான்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும்னு தெரியல. 1973 அருணா கிட்ட ஆரம்பிச்சு நிர்பயா, இப்போ கல்கத்தா டாக்டர், இப்படி எவ்வளவு வழக்குகள் வந்து பெண்கள் மீது திருப்பி வன்புணர்வு இந்த வழக்குகள் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் எப்போ வந்து முடிவடையும்? எப்போ வந்து ஒரு சுதந்திர தினத்தை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுகிற இல்லை சுதந்திர காற்று வந்து பெண்கள் வந்து பயம் இல்லாமல் வெளியில எப்போ போறது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. பொதுவாக ஆண்களில் எல்லாருமே நினைச்சு பாருங்களேன், அருணா மாதிரி ஒரு 25 வயசுல சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்க போற நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையை சிதைச்சு போட்டாச்சு. 42 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கேன், 66 வயசு வரைக்கும் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் அப்படியே இறந்து போகணுங்கிறது என்ன அவசியம் இருக்கு? அருணா போல, நிர்பயா போல இன்னும் பல பெண்களுடைய வழக்குகள் இங்க வராம இருக்கணும் அப்படிங்கறதா எல்லாருடைய எண்ணமாக இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் தண்டனையை கடுமையாக்கலாமா இல்ல தனி மனித ஒழுக்கம் தான் அதிகமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.